மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழே பாட்டி ஒருவர் இருந்து வடை சுட்டு விற்று கொண்டு இருந்தார். அப்போது அங்கே வந்த காகம் ஒன்று பாட்டி சுட்டு வைத்திருந்த வடையில் ஒன்றை எடுத்து கொண்டு பறந்து போனது. வரையுடன் பறந்து போனார். காகம் ஒரு மரக்கிளையில் இருந்து வடையை தின்னத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அந்த வழியால் ஒரு நரி பசியுடன் நடந்து வந்தது. காகம் மரக்கிளையில் இருந்து வடை தின்பதை நரி கண்டது. காகத்திடம் இருந்து வடையை எப்படி வேண்டி தின்னலாம் என நரி திட்டம் ஒன்றை போட்டது. நரி காகம் இருந்த மரத்தின் கீழே சென்று காகத்தை பார்த்து சொன்னது, காக்கையாரே காக்கையாரே, நீ நேற்று பின்னேரம் ஒரு பாட்டு பாடி நீ உமது குரலில் அந்த பாட்டை கேட்க நன்றாக இருந்தது. ஆனால் நீர் பாட்டை முழுக்க பாடாமல் இடையில் நிறுத்தி விட்டி. எனக்கு அந்த பாட்டை இப்போது கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. அதனால் நீர் அந்த பாட்டை பாடும் என்று நரி தந்திரமாக சொன்னது. உடனே புகழ்ச்சிக்கு மயங்கிய காகம் தன் வாயில் வடை இருப்பதை மறந்து வாயை திறந்து காக்கா என்று கத்தியது. வடை கீழே